sleeping. That's God. அதுதான் கடவுள் பேரு. சத்குருன்னு பேரு. சத்துனா எங்கும் நிறைந்த பெரிய ஆற்றல் பேரு சக்தி. சத்துன்னு பேரு. குருனை இடைவிடாமல் நான் ஸ்டாப்பா செஞ்சிட்டு பேர் குருன்னு பேரு. அந்த சத்குரு நமக்குள் இருந்து இடைவிடாமல் நமக்காக மூச்சு வாங்கி மூச்சு விட்டு கொண்டு உள்ளிருக்கும் அவைகளெல்லாம் இயக்கி நாம் தூங்கும் பொழுது ஏராளமான சக்தி காதை அடைச்சு கண் அடைச்சு உடல்களெல்லாம் அடைத்து வாயை அடைத்து அதன்படியா செலவாகிற சக்தியெல்லாம் ஒன்னா சேர்த்து நமக்கு சேர்த்து அடுத்த நாள் வேலைக்கு தேவையான அளவு கொடுக்குறாங்க பாருங்க. அந்த மகாசக்தி அதான் சொல்லுவாங்க, சும்மா இருந்தா அம்மா வருவா. உள்ள இருக்கிற அம்மா நீ சும்மா இருந்தா தான் வருவா. நீ ஏதாவது செலவு பண்ணிட்டே இருந்தா நீ எந்திரிச்சு நான் எந்திரிச்சு எழுந்து விட்டால் நான் எழுந்து விட்டால் அதில் அடங்கிவிடும். நான் மறைந்தால்தான் அது முழுமையாக எழுந்து வேலை பார்க்கும். ஆகையினால கடவுள் நம்மை தூங்க வைத்து நம்மை சும்மா இருக்க வைத்து அந்த சும்மா இருக்கும் போது ஏராளமான சக்தியை சேர்த்து அதை அடுத்த நாள் நாம் செயல்படுவதற்காக சேர்த்து கொடுத்து கொண்டே இருக்கிறாள். அந்த மகாசக்தி நாம் செலவழித்துக் கொண்டே இருக்கிறோம் இல்லையா? அந்த மகாசக்தி கொடுத்து கொண்டே இருக்கிறாள். இந்த கொடுத்து கொண்டே இருக்கிறது பேர் தான் கடவுள். அதுக்கு பேர் தான் லட்சுமி. வாங்கிட்டே இருக்கா மனுஷன் முடியாது இருக்கா? வாங்கி கொண்டே இருப்போம் தான் மனுஷனா. ஆரம்பத்தில் வாங்கி கொண்டே தான் இருப்பார். எவ்வளவு நாளைக்கு தான் வாங்குறது? ஒரு நாள் நாமும் கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்ப நாமும் அதுவாக மாறினால்தான், அந்த ஆண்டவனாக மாறினால்தான் நாமும் கொடுக்க முடியும். ஆகையினால இந்த பக்தியின் மூலமாக நாம் சக்தியை பெறுகிறோம். பக்தி சக்திகை. பக்தினா சக்தினா, பக்தினா தூய்மையான அன்பு அர்த்தம். தூய்மையான அன்பு எதையுமே எதிர்பார்க்காத அன்பு பேர் பக்தி. ஆக இந்த ரியல் பிரேயர் வரும் பொழுது எதிர்பார்க்கும் பொழுது அது பேர் பக்தி இல்லை. ஒரு தாயிடம் ஒரு குழந்தை எதிர்பார்ப்பது போல வேண்டுதல் சொல்லி வைப்போமே,